ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்காது, கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு ஒரு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃபரன்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில். டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செய்திருக்கலாம்? சொல்லியாச்சு. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. சில பேர் சொல்றாங்க நான் ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளீட்டா அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்தங்கள் இருக்கும். இல்ல சொல்ல வரல, அது தெரிஞ்ச பிறகும் ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சார், இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? நான் முதலியே சொல்லியாச்சு. அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அது நீங்க தாராளமாக நீங்க போங்க அப்படின்னு முதலியே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேறு, ஆக்டர்கள் வேறு. ஆக்டிங் சொன்னா ஹெல்த் எப்போ இதாவது ஆக்ட் பண்ணலாம், நம்ம வரலாம். அப்படியே அதை பாதிச்ச கூட ஒரு பொட்டிதர் பாதிக்கலாம். அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி மக்கள் அவ்வளவு ஈஸி இல்லை. இப்போ நேற்று கமல் சார் சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து நடிகர் சிங்கம் போயாச்சு, புடிதல் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுணும். 2 வருஷம் விட்டுணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுக்கணும். நான் திராவிடியன் பார்ட்டி வந்திருக்காங்க, ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி தமிழகத்தை ஆடுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக விஜயம் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் அவ்வளோ ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோசியல் மீடியா, அது நல்ல ஒரு வாழ்க்கை. ஓகே, ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழால நீங்க சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறீங்க. விஜய் பதவி ஏற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போது அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் அந்த ஏற்பு விழா சிவலிங்க எதுல கலந்துருக்கேன் நான்? என்ன பழைய எதுலயும் கிடையாது. சிறப்பு விருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் சிவலிங்கனே பண்ணலைங்க அந்த அழைப்பு. நான் 96ல தான் கலைஞர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்க வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக மக்கள் மாற்றம் வேணும்ன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001ல் நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. மதுரைக்கு செய்யோன் தொடக்க விழாவுக்காக வந்திருக்கேன் நான். எப்ப மதுரைக்கு வந்தாலும் இந்த அன்பு சூழ்ந்துகிட்டே இருக்கு. சந்தோஷம். பார்த்து சரி, கேக்குதில்ல உங்களுக்கு? சரி, மதுரையில் செய்யோன் தொடக்க விழாவுக்காக வந்திருக்கேன். அது நல்லபடியா நடக்கணும், நடத்தி கொடுக்கணும் நீங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.
அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. நீங்க ஒரு அரசியல் தலைமையில இருக்கிறவங்க, உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சி நடப்புகள் எப்படி இருக்கு? நேரடியா சந்திச்சிருப்பீங்க. இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். இல்ல சார், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான் என்ன பொறுத்தவரையில. அதாவது கம்பல் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டை பண்ணி பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால ரஜினிகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, விஜய் வந்து வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருக்காருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்போம். சார், இப்ப சினிமா சம்பந்தமா நீங்க வந்து முதல்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒண்ணு முக்கியமானது என்னன்னு இல்லையே, அதுதான் இருக்க. நீங்க படிச்சு கூட பார்க்க மாட்டேங்க. அது முதல்வர்கிட்ட இருக்க. அது பத்திரிகையில் உங்க நண்பர்களே அதை போட்டிருக்காங்க. திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுல நல்லது எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சிறப்பா கோடிட்டு காட்ட வேண்டியது உங்க கடமை. முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியா அவங்க இல்லத்துக்கு போய் நேரடியா சந்திச்சாரு. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படின்றது ஒரு பேசுபொருளா இருக்கு. 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.